வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம போக போறது நல்லிணக்கேஸ்வரர் ஆலயம் எழிச்சூர். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம், ஒரகடம். ரெனோ நிசான் கம்பெனி பார்த்துருப்பீங்க. அந்த கம்பெனிக்கு பின்னால ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தோட பேரு எழிச்சூர். எழிலான ஊர், 7 இசை ஊர் அப்படின்னு சொல்லலாம். 7 இசை வளர்ந்ததுனால இந்த ஊரை எழிச்சூர்னு சொல்றாங்க. குறுகலான ஒரு ரோடு, தார்ச்சாலை அமைக்கப்பட்ட இந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா தாம்பரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. நம்ம 1 மணி நேரத்துக்குள்ளாகவே நம்ம இங்கே பயணம் செஞ்சு போக முடியும். ரொம்ப ரம்யமான கோவில். இங்கே இருக்கிற இந்த சிவாலயத்தோட பேரு ஸ்ரீ நல்லிணக்கேஸ்வரர் ஆலயம். வாங்க போகலாம். வழித்துணை விநாயகரை வணங்கிட்டு போகலாம். அழகான நந்தி. இது புராதனமான நந்தியா இருக்கணும். இந்த கோவிலை நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகா 2 ஏக்கர் பரப்புல அமைக்கப்பட்டிருந்த இந்த கோயிலை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளவு இதமா இருந்தது. சுற்றிலும் மரங்கள், பனை மரங்கள், அதை ஒட்டி இருக்கிற ஒரு அழகான குளம். இந்த சிவாலயத்துல தெய்வ நாயகி அம்பாள் சமேதமா ஸ்ரீ நல்லிணக்கேஸ்வரர் குடிகொண்டிருக்கிறார். 6 தலைகள் கொண்ட ஆறுமுகம் ஷண்முகன் இங்கே இருக்காரு. அவருக்கு ஒரு தனி சன்னதி ஆலயத்தின் உள்ளேயே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்துக்கு உள்ள நுழைகிறதுக்கு முன்னால நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நந்தி, அழகான ஒரு நந்தி. அதற்கு மண்டபம் அமைச்சு, கோபுரம் அமைச்சு தனியா சன்னதி பண்ணியிருக்காங்க. இந்த நந்திக்கு பேரே எழில் நந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீ எழில் நந்தி. இந்த நந்தியோட நெத்தியில நெற்றி சுட்டியை நீங்க பார்க்கலாம். நகை அலங்காரங்களோட சிற்பம் வடிவமைக்கப்பட்டு இருக்கு. அதனால கூட இதுக்கு எழில் நந்தின் பேர் வந்திருக்குமோ. அவ்வளவு அழகான நந்தியோட சொரூபம். நந்தி தேவரோட அழகை ரசிக்கிறதுக்காக அவரை சுற்றி வந்து தரிசிச்ச பிற்பாடு மூலவர் நல்லிணக்கேஸ்வரர் சுமார் 2.5 அடி உயரத்துல ஆவுடையார் மேல அமைக்கப்பட்டிருக்கிற சிவலிங்கம். சுற்றுப்பிரகாரத்தை வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. உற்சவர் ஆலயத்தை வலம் வர்றதுக்காக நந்தி தேவரோட வாகனம் நர்த்தன கணபதி. தட்சிணாமூர்த்தி. அதன் பின்னால இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி காமகோடி பீடாதிபதி 54வது பீடாதிபதியோட அதிஷ்டானம் ஸ்ரீ வியாசாச்சல தேவேந்திர சரஸ்வதி சுவாமி. அதன் பிற்பாடு நம்ம பார்த்தோம்னா கன்னிமூல கணபதி ஆலயம் ரொம்ப அழகா இருக்கு. சுற்றுப்பிரகாரத்தை வந்து பார்க்கும்போது ஒரு பெண் பனைமரம். இந்த பனைமரத்துல பூஜை செஞ்சு வேண்டுதலுக்காக தொட்டில் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு மற்றும் திருமண பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதன் பின்னால கஜலட்சுமிக்காக ஒரு தனியான ஆலயம் அமைந்திருக்கு. ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரகாரத்தில் அமைச்சிருக்காங்க. அதன் பிற்பாடு பார்த்தோம்னா ஸ்ரீ பிரம்மதேவனோட மூர்த்தியும் அங்க அமைஞ்சிருக்கு. சண்டிகேஸ்வரருக்கு ஒரு தனியா ஒரு சன்னதி இருக்கு. ஓங்கி உயர்ந்த கோபுரம், சுற்றிலும் பனை மரங்கள். பிரகாரத்தை சுற்றி நாம வரும்போது பார்த்தோம்னா நவகிரகத்துக்கு தனியாக ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க. புத்தம்புது பொலிவோடு இருக்குது. நல்லா பாதுகாக்கப்பட்டிருக்குது. எந்த ஒரு ஜீவராசிகளும் உள்ளே நுழையாம இருக்கிறதுக்காக கம்பி வேலி போட்டிருக்காங்க. இதன் அருகில இருக்கிற ஒரு பெரிய குளம். அந்த குளத்துல எப்பயுமே தண்ணீர் வற்றுவதில்லை அப்படின்னு இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. கேட்கறதுக்கு அவ்வளவு மனசுக்கு இதமா இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா
தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வறட்சி இருக்கிற டைம்ல இந்த குளத்துல நீர் வற்றாமல் சுற்றிலும் பனை மரங்கள் சூழப்பட்டு இருப்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் தானே. ஸ்ரீ பைரவருக்கு தனியாக ஒரு சந்நிதி அமைச்சிருக்காங்க. இடது கோடியில இருக்கிறதா அந்த ஸ்ரீ பைரவர் சந்நிதி. எவ்வளவு ரம்யமா அழகா வேப்ப மரங்கள் சூழ அந்த குளமும் கோவிலும் இருக்கிறத பார்த்தா அவ்வளவு மனசுக்கு இதமா இருக்கு, மன நிம்மதி கிடைக்குது. இந்த குளத்துல படித்துறை இருக்குது, அந்த படித்துறை பூஜையும் பண்றாங்க. குறிப்பிட்ட காலங்கள்ல பிரதோஷ வழிபாடு இங்க ரொம்பவும் அருமையா இருக்கிறதா அங்க இருக்கிற குருக்கள் ஸ்ரீ ராமமூர்த்தி சிவாச்சாரியார் எங்களுக்கு சொன்னாங்க. இந்த பீடத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா பழங்காலத்து சிலைகள். இந்த கோவில் ஒரு காலத்துல மிகப்பெரிய பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தோட இருந்த கோவிலா இருந்ததா சொல்றாங்க. 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த கோவில் பாழடைந்திருக்கணும். அந்த கோவிலுக்கு உள்ள இருந்து எடுக்கப்பட்ட சிலைகள் தான் இந்த சிலைகள். நவகிரக சிலைகள், நவகிரக பீடம், ஸ்ரீ சண்முகரோட சிலை, இதெல்லாம் கோவிலுக்குள்ள முன்னொரு காலத்துல வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருந்ததா சொல்றாங்க. இப்ப இந்த கோவிலை நிர்மாணம் பண்ணது, புனரமைச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சி காமகோடி பீடாதிபதி மகா பெரியவர். அவங்க தான் 54வது பீடாதிபதியோட அதிஷ்டானம் இங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து இந்த கோவிலை அப்படியே கருங்கற்களால முற்காலத்துல இருந்த அதே ஆகம விதிப்படி கட்டினதா சொல்றாங்க. இதனோட எஸ்டிமேஷன் பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது 2-3 கோடிகளாவது இருந்திருக்கணும். அவ்வளவு பெரிய சிரமம் எடுத்து கட்டப்பட்ட இந்த கோவில் 54வது பீடாதிபதி வைசாச்சல தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரோட அதிஷ்டானம் இருக்கிறதுனால காஞ்சி காமகோடி பீடத்திலிருந்து கட்டப்பட்ட இந்த கோவில் நல்லிணக்கேஸ்வரர் கோவில். இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டோம் அப்படின்னா பிணக்குகள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஆமாம், எனக்கும் இது நடந்திருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னால வந்ததுக்கு அப்புறம் என்னோட குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், பிணக்குகள் எல்லாமே தீர்ந்ததை நான் கண்கூடா பார்த்துருக்கிறேன். நீங்களும் வாங்க, சிவனோட அருள் பெறலாம். ராமமூர்த்தி குருக்கள் என்ன சொல்றாரு நம்ம இப்ப கேட்கலாம். நல்லிணக்கம்னா இந்த மாதிரி இப்போ ஒரு அதாங்க நல்லிணக்கம்னா குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவிடையே ஒற்றுமை. அதுல நம்ம நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் அந்த இதுக்கு ஒற்றுமை. திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, சொத்து பிரச்சனை உள்ளவங்களுக்கு, தொழில் அபிவிருத்திக்கு, படிப்புக்கு, வேலை வாய்ப்புக்கு, பொருள் வளத்துக்கு, தீராத நோயும் தீர்க்கக்கூடியவர் இசைக்கு உட்பந்தது. ஊர் பேரே வந்து 7 இசை ஊர். மருவி எழுச்சுரம் மருவி சப்தஸ்வரங்களுக்கும் உகந்தவர். அதே மாதிரி வந்து முருகர் வந்து வடக்கு நோக்கி இருப்பாங்க. வடக்கு நோக்கி நீர்நிலையை பார்த்துருக்கிற முருகருக்கு வந்து அவர் இது வடக்கு. வடக்கு நோக்கி நீர்நிலையம் பார்த்துருக்கிற முருகருக்கு வந்து பவர் ஜாஸ்தி. இங்க வந்து தேவ மயில் மீது அமர்ந்த கோலத்தில் வள்ளிதேவ அனுசமாதியோடு காட்சி கொடுக்குறாங்க. சாந்த ரூபத்துல இருக்கிறதுனால இந்த சூரசம்மாலாம் கிடையாது. அம்பாள் வந்து தெய்வநாயகி, தெய்வத்துக்கெல்லாம் நாயகி. மாங்கல்ய பாக்கியம் நிரந்தரமா இருக்கிறதுக்காக அம்பாள் ரொம்ப விசேஷமா இருக்கும். இங்க வந்து என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், குடும்பத்திலயும் இருக்கட்டும், ஆபீஸ்லயும் இருக்கட்டும், இல்ல என்ன பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒற்றுமைக்காக தான் இந்த கோவிலே. எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்க்கக்கூடியவர் தான் நல் இணக்க ஈஸ்வரர். நல்ல இணக்கத்தை கொடுத்துருவாரு. எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சொத்து பிரச்சனையா இருக்கட்டும், திருமண தடையா இருக்கட்டும், இல்லை குடும்பத்தில் பிரச்சனையா இருக்கட்டும், கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும். எத்தனை வருஷம் கட்டி? 1200 வருஷத்துக்கு முன்னாடி ரெனோவேஷன் தான் பண்ணியிருக்காங்க. அது முன்னாடி எப்படி இருந்து எல்லாம் இருந்தது தெரியாது. பொன் தானம், பொருள் தானம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ சோழர் காலத்துல இதெல்லாம் சோழர்கள் கட்டினது. ஆமாங்க. இது வந்து 3 பிரகாரமா இருந்திருக்கு. 3 பிரகாரத்துல விமானங்கள் எல்லாமே வந்து பியூர் கோல்டு இருந்திருக்கு. செகண்ட் பானிபட் போர்ல வந்து இது தமிழகம் சிவனா நந்திலாம் விட்டாங்க. மற்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அது மணிமண்டலம் சொல்லிட்டு அங்கதான் போர் புரியுங்க. சோழருக்கும் இவங்களுக்கும் முஸ்லீம் படைகளுக்கும் போருக்கு போயிருந்தது. மணிமண்டலத்துல தான் கோயில் இருக்கா? ரெண்டு கோயில் இருக்கு. 2 கோயில் இருக்கு. கம்பெனி அந்த அப்படிங்கிற மணிமண்டலத்துல 2 கோயில் இருக்கு.
பழமையான கோயில் பேர் தெரியல எனக்கு. 2 கோயில் இருக்கு. இங்கே என்ன எந்த நாளில் விசேஷம் இங்கே? இந்த பிரதோஷ வழிபாடு, கிருத்திகை, பௌர்ணமி, சூரியன் வழிபட்ட ஸ்தலங்க. சூரியனுக்கு தோஷம் இருந்து நிவர்த்தியானது. சூரிய பகவான் வந்து இந்த இடத்துல தங்கியிருந்து சிவனுக்கு பூஜை பண்ணி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே நேரத்தில் காட்சி கொடுத்தாங்க. அதனால இங்கே பௌர்ணமி விசேஷம். இதில் சூரியன் அது மகா சிவராத்திரி வருது இல்லைங்களா, அது முன் 7 நாள் இந்த 2 கும்புக்கு இடையிலும் சன்லைட் பட்டு சுவாமி மேலே படுங்க. இதில் டைரெக்டாக படுறது வந்து சிவராத்திரி மறுநாள் காலையில் 4வது காலை பூஜிட்டு 6:30 மணிக்கு தீபார்த்தனை காமிப்பாங்க. தீபார்த்தனை காமிக்க சொல்லி டைரெக்டாக படுங்க சுவாமி மேலே. சிரசுலேருந்து அப்படியே இறங்க. இந்த வருஷம் கூட பார்த்தாங்க பக்தர்கள். அது 11 நாள் தெரியுங்க. உத்தராயணம் தட்சிணம் மாற சொல்ல கரெக்டாக அந்த இதில் வந்துடுவாங்க. எந்த மாதம்? மாசி. அது மாசினா மார்ச் மாதம். இங்கிலீஷில் வந்து மார்ச். இதில் வந்து தமிழில் வந்து மாசி மாதம் தான் மகா சிவராத்திரி வரும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான இது. காஞ்சி காமகோயில் படிக்க முடியும் 54வது பீடாதிபதியினுடைய அதிர்ஷ்டம். ஸோ அப்போ காஞ்சிபுரத்துலேருந்து அந்த பெரியவங்களாம் வருவாங்க. வருவாங்க தரிசனம் பண்ணிட்டு வர குரு பூஜை நடக்குது. அதாவது ஆடி மாதம் பௌர்ணமி வருது இல்லைங்களா, குரு பூர்ணி அன்னைக்கு குரு பூஜை. இங்கே இருக்கிற நியர்பை ஜனங்கள்லாம் இங்கே வருவாங்க. சென்னையிலேருந்து சென்னையிலேருந்து நாங்கள் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ தான் வரலாம். இது ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. இப்போ எல்லாருக்கும் நாட்டுக்கு தேவை, நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நல்லிணக்கம் தேவை. எல்லா வசதியும் இருக்கு, எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்கு. ஆனா சந்தோஷமா இருக்குமான்றது இல்லை. அந்த காலத்துல வந்து வசதி இல்லாத இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, நோய் நொடி இல்லாம இருந்தாங்க. இப்ப எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. மனிதர்களுக்கு எல்லாமே இருக்கு, நல்குணம் இல்லை. அதனாலதான் இந்த இடத்துல வந்து வந்தாலே நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய சேஞ்சஸ் இங்க வந்த பிறகு. எங்களுடைய இது என்னன்னா இந்த இடத்துல கமர்ஷியலுக்கு தான் இடம் கிடையாது. உண்மைக்கும் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் தான் இடம். பக்தர்கள் வந்தாங்களா தீபார்த்தனை முடிஞ்சு பட்ச அபிஷேகம் சொன்னா அபிஷேகம், தீபார்த்தனை, அர்ச்சனை. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.